வணக்கம் நண்பர்களே. அதிமுக வேட்பாளருக்கு தொடர்புடைய இடங்களில் விடிய சோதனை. எடப்பாடிக்கு அதிர்ச்சி. அதிமுக சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்குபவர் ராஜசேகரன். கணக்கில் வராத பணம் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதா தகவல்கள் கிடைத்த சூழலில் இவருக்கு தொடர்புடைய இடங்களில் விடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. வரும் 23ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுது. இதனால் தேர்தல் களம் சூடு வச்சிருக்கு. அனைத்து வேட்பாளர்களும் மக்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. அதன்படி அதிமுக சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ராஜசேகரன் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கார். திறந்தவெளி G+ என்று அவர் நேரடியாக பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கார். இதற்கிடையே அவருடன் தொடர்புடைய இடங்களில் விடிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. கணக்கில் வராத பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதா கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தி வருது. தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனையை நடத்தி வராங்க. தேர்தல் முடிந்த பிறகே இது தொடர்பான முழு விவரம் தெரிய வரும். இது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அது இந்த முறை மாநிலம் முழுக்க கவனம் பெறும் ஒரு தொகுதியாக மாறியிருக்கு. இந்த தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் போட்டியிடுகிறார். அதேபோல் தாவேகா சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி என்பவர் போட்டியிடுகிறார். கடந்த 2011 தொகுதி மறுசீரமைப்பில் உருவாக்கப்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் 2011 மற்றும் 16 தேர்தல்களில் அங்கு அதிமுக வென்றிருந்தது. அதே நேரம் 2021 இந்த தொகுதி திமுக வசமானது. இனிகோ இருதயராஜ் 94,000 வாக்குகளை பெற்றார். அதிமுக வேட்பாளர் வெல்லமண்டி நடராஜன் 40,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார். இதனால் தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடந்து வருகிறது. மேலும் பணம் மூட்டையாக இருந்தால் கண்டிப்பாக அது கையகப்படுத்தப்படும். அது யார் வைத்திருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிடிபட்டால் அவர்களுக்கு சிறை தண்டனை உறுதி. மேலும் அந்த கட்சியில் அவர்களால் போட்டியிடவே முடியாது என்கின்ற நிலைமையும் உருவாகும். இதனால் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.